இங்கே விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, 5 வருஷம் கழிச்சு வந்து குழந்தைக்கு சூப்பரா பர்த்டே எல்லாம் செலிப்ரேஷன் பண்றாரு. அந்த டைம்ல கூட காவேரி ஞாபகமாவே இருக்கு விஜய்க்கு. இந்த நாள்ல தானே காவேரியை நான் பறி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாரு விஜய். இங்க பாருப்பா குழந்தைய நினைச்சு வந்து வந்து சந்தோஷமா இரு விஜய். இப்போ கூட காவேரி நினைச்சிருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரி அவன் இன்னும் கூட மறக்கலை அப்படின்னோடனே அதெல்லாம் வந்து மறந்துட்டான். இந்த நாளுன்றதை ஞாபகப்படுத்தியிருக்கான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் நீ கேட்க மாட்டேன் கல்யாணி. நான் நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னா எதையும் புரிஞ்சுக்க நான் தயாராக இல்லை. அவளை பற்றி இந்த வீட்டில் அந்த பேர்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கல்யாணி. அதை கேட்டுட்டு வந்து ஏன் இவ இப்படி இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வர்றாரு தாத்தா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக குழந்தைய வந்து அவ்வளோ அழகாக வந்து பார்த்துக்கிறாரு விஜய். இங்கே வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாரு. விஜயும் வந்து குழந்தைங்க வந்து எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்குறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா வந்து செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, பழைய நினைவுகள் எல்லாத்தையும் வந்து இன்னமும் ஞாபகம் இல்லாமல் வந்து எப்பவும் போலவே இருந்துகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சாரதா வந்து 5 வருஷம் ஆச்சு, இது இது இவ குழந்தை கூட பெருசா இருக்கும், கங்கா குழந்தை மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து இவளுக்கு இன்னும் கூட ஞாபகம் வரல, இவளுக்கும் ஞாபகம் வரும். எடுத்துன்னு போயிட்டு அவளை எப்படி அவங்க வீட்டில் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்ருக்கேன். இவளுக்கு ஞாபகமே இத்தனை வருஷமாக வரலையே, என்ன தாண்டி பண்ணுறது, இவள் வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. கங்கா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து வந்து கங்காவோட குழந்தைய பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. கங்காவோட குழந்தை வந்து எனக்கு காவேரி சித்தி தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறா. அதனால் காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவள் குழந்தை எங்கே இருக்குன்னு கூட தெரியாமல் இருக்காளே இந்த காவேரி, உன் குழந்தைய தாண்டி அவள் குழந்தைய வளர்த்துட்ருக்கா அப்படின்னோடனே விடுமா என்ன பண்ணுறது, கண்டிப்பாக காவேரியோட குழந்தையும் இதே மாதிரி பெருசாக இருக்குமா, குழந்தைய பார்க்கணும் ஆசையாக இருக்குமா, ஒரு இடம் போய் பார்த்துட்டு வரலாமாம்மா அப்படின்னோடனே தெரியலையேடி அவங்க வந்து காட்டுவாங்களா கண்ணில்னு சொல்லிட்டு காவேரி இப்போ நிலையில் போவேணான்னா அப்படியே காலங்கள் ஓடி போச்சுடி, எனக்கும் குழந்தைய பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குடி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா காவேரி வேறு அமைதியாக இருமானோன்னா காவேரி வந்து எந்த குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் நம்ம வீட்டில் குழந்தை இருக்குல்ல வேற என்ன குழந்தை அப்படின்னோடனே ஒன்றும் இல்லடி சொல்லிட்டு மழுப்பிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்து ஒரு யோசனை பண்ணுறாங்க. அதன்படி வந்து விஜய்க்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக 5 வருஷமாக நானும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அவன் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். அதனால் இன்றைக்கி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேங்க. இன்றைக்கி பொண்ணுங்களோட ஃபோட்டோலாம் இருக்குது. அதில் ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கா. அந்த பொண்ணோட ஃபோட்டோவை அவனோட ரூமில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பாரு நடக்கிறது பெரிய பிரச்சனை பட போகிறான் விஜய், அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதன்படி விஜயும் பார்த்துட்டு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. இந்த ஃபோட்டோ இதுக்கு எங்கே தந்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நான் தான் விஜய், இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, இந்த பொண்ணு நான் உனக்கு பேசி முடிக்கலான் இருக்கேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே அந்த ஃபோட்டோவை தூக்கி விசிலடிக்கிறாரு. என் காவேரி இருக்கிறது இந்த மனசில் யாருமே இல்லை பாட்டி, இந்த மாதிரி பண்ணாதீன்னு எத்தனை வாட்டி உங்களுக்கு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் என்கிட்ட இன்னொரு வாட்டி பண்ணாதீங்க, என் குழந்தை இருக்கா, என் குழந்தை முன்னாடி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு தான் அசிங்கம் பாட்டி அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து குழந்தை வந்து என்ன பண்ணுறா, வாழ்த்தனம் நிறைய பண்ணிகிட்ருக்கா. அதனால் வந்து ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து என்ன என்ன வாழ்த்தனம் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைய பற்றி தெரிய வருது விஜய்க்கு. அப்போ விஜய் வந்து அப்படியே யோசிக்கிறார், அப்படியே காவேரியோட வாழ்த்தனம் அப்படியே இருக்குது என் பொண்ணுக்கிட்ட, உண்மையிலே குட்டி காவேரி தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிறாரு. சந்தோஷம் தாங்க முடியாமல் இதெல்லாம் பார்த்தா தாத்தா பாட்டி அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தல அவன் எப்படி காவேரி வந்து நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அவன் மனசு உடம்பு எல்லாமே காவேரி சம்மந்தப்பட்டது தான். இவ்வளோ நாளாக நீ காவேரி பிரித்து வச்சியே, அவன் கொஞ்சமாவது அன்பு குறைஞ்சதை பற்றி அவனுக்கு இப்போ வரைக்கும் அவன் காதெல்லாம் அவன் உறுதியாக இருக்கான். பாத்தியா கல்யாணி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே பார்த்து டென்ஷனாகி முறைக்கிறாங்க. என்ன கல்யாணி என்ன முறைச்சி என்ன பிரயோஜனம், இவ்வளோ நாள் பிரித்து வச்ச காவேரியும் விஜயும், ஆனால் பார்த்தல அவங்க அன்பு காதலும் எங்கே குறைஞ்சிச்சான்னு சொல்லிட்டு இப்போ உண்மையிட்டும் தெரிந்தலைன்னா வேஸ்ட் தான் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. சரி கூட வந்து எப்படி பேசுகிறாரு பாரு இவர் அப்படின்னு டென்ஷன் ஆகிறாங்க. என்னத்த இங்கே என்ன வந்து போயிட்டுருக்கு அப்படின்னோடனே வேற என்ன காவேரி புராணம் தான் போயிட்டுருக்கு, உங்கள் மாமா பற்றி தெரியும்ல, எதுக்கத்தாலும் காவேரி பாடிட்டுருப்பாரு, அவருக்கு வேறு வேலை என்ன, விஜய் பார்த்தா அப்படி தானே பண்ணிகிட்ருக்கான், குழந்தை அப்படியே காவேரி மாதிரியே இருக்குன்றான். செம்ம டென்ஷன் ஆகுது அந்த பேரை கேட்டாவே. எப்படியாவது அந்த அவளை பிரிச்சுட்டேன், விஜய் வாழ்க்கையில் வேற ஒரு பொண்ணை கொண்டு வரலாம் இதான் முடியுதா, நீங்களும் ட்ரை பண்ணி தான் இருக்கீங்க 5 வருஷமா எதுவும் நடக்கலை போட்டிருக்கே அப்படின்னோடனே மாப்பிள்ளை நீங்கள் வேற மாப்பிள்ளை, எப்படியாவது விஜய்க்கு கல்யாணம் பண்ணியே தீரணும், ஒரு வேளை காவேரிக்கு இவ்வளோ வருஷம் நினைவு இல்லாமல் இருந்தது, இதுக்கப்புறம் நினைவு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் வந்து இங்கே ஒட்டிப்பா, அதனால் அதுக்கு முன்னாடி சீக்கிரமாகவே அவனுக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டா அதுக்கப்புறம் அவன் வந்து ஒட்டவே முடியாது, இதெல்லாம் நடக்கணுமே, நடத்தி காட்டுறேன், இவ்வளோ விஷயத்தை நடத்தி காட்டேன் நான், இதுக்கப்புறமும் நடத்தி காட்ட மாட்டேனா, ஆமாம் எங்கள் அத்தை எவ்வளோ பெரிய ஆள், விஜயம் காவேரி பிரித்தவங்களாச்சே அப்படின்னு மாப்பிள்ளை அப்படின்றாங்க.